அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லையும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம் இப்படியா சொல்கிறது: ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தவர்கள் கர்த்தரே எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அருமையான இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். அவருடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி தாவீதை மீட்டு கொண்ட போது தாவீது பாடின இந்த அருமையான சங்கீதம் என்று சொல்லி இந்த 18வது சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஆபத்துகள் வரும்போது, உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார். அல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தி எதுனாலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் உங்களை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமையினால் உங்களை நிரப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு உயரமும் உன்னதமுமான ஆண்டவர், வல்லமையான தேவன், மகிமையான கர்த்தர், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளில் இருந்தும், உங்களுக்கு விரோதமாக போராடுகிற போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தில் வெட்டாந்தரையில் கால் நனையாமல் நடந்து வந்தார்கள். ஜலம் வந்து ஒரு மதிலை போல தண்ணீர் நின்றது, இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது. அதே தண்ணீர் தான் எகிப்தியருக்கு அவர்களை அந்த தண்ணீர் அவர்களை மூடிக்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் உங்கள் பக்கமாக ஆதரவாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து இந்த புதிய நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எங்கள் பக்கமாக ஆதரவாய் இருப்பீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆதரவாய் இருந்து அவளை ஆசீர்வதித்து வழி நடத்தி பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.